Hi friends, welcome to Deva's Nalabagam. இன்னைக்கு Deva's Nalabagathil ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதில் நம்ம மைதாவோ கோதுமை எதுமே யூஸ் பண்ணி பண்ண போறதில்ல. நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படினு தோணுச்சுனா நம்ம கடையில போய் வாங்க தேவையில்ல. சட்டுன்னு செஞ்சிரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தாங்க இது. அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அல்வா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துர்க்கேன். இத உள்ள சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா கட்டி இல்லாம கரைச்சிருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வெச்சுக்கோங்க. இப்போ அல்வா செய்யறதுக்கு ஒரு panல 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா கரைச்சி விட்டுருங்க. அல்வா இந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடியில் நம்ம தங்கியிருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலர விடுங்க. இது சீக்கிரமாகவே சேர்த்த உடனே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கைவிடாத கலந்து விடுங்க. சீக்கிரமாக திக்காயிரும். பாருங்கள் சீக்கிரமாக திக்காயிடுச்சு ஓரளவுக்கு. நல்லா கைவிடாத கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிட்டு போயிடும். நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்கறத விட இது ரொம்ப வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா திக்காயிரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா சேர்த்து விட்டு விட்டு கலருங்க. ஒட்டுக்கா எல்லா நெய்யும் சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலரும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சேர்த்து கலந்து விடுங்க. உங்களுக்கு ஃபுல்லாக நெய்லேயே செய்யறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 கப் நெய் சேர்த்துட்டு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் எந்த வித்தியாசமுமே இருக்காது. சூப்பராக தான் இருக்கும். இப்போ திருப்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஊற்றுற நெய் எல்லாமே அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா இழுக்க ஆரம்பிச்சிரும். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் கொஞ்சம் தான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி நல்லா சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள் நம்ம அல்வா எவ்வளோ நல்லா திக்காகி ரெடி ஆகிருக்கு. எதுவும் ஒட்டாமல் நல்லா வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பீஸ் போட்டு கொடுத்தா குழந்தைங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாரு பேனில் எப்படி நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எந்த பிளேட்டுக்கு மாற்றுறோமோ அதில் ஒரு ஆயில் இல்லைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்து தடவிக்கோங்க.
மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம்தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அல்வாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மேலே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மேலே டேப் பண்ணி விடுங்க, நல்லா ஈவனாக ஒரே மாதிரி வர அளவுக்கு. அப்போ தான் பீஸ் போடும்போது நமக்கு நல்லா நீட்டாக ஒரே மாதிரி வரும். இப்போ நல்லா இது தடவி எடுத்து வச்சாச்சு. இது மேலே கொஞ்சம் நட்ஸ் தூக்கிக்கலாம். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் அளவுக்கு இது செட் ஆகணும். அப்போ தான் இது பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும். இப்போ இது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக பீஸ் போட வருது, நல்லா செட் ஆகிருக்கு. இந்த அல்வா சாப்பிடவே நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.